for the first time in this series, I think there has been a lot of attention on things which are happening outside the pitch but within the ground. The camera is focusing to wherever Bumrah is walking after he left the field. So Prasidh Krishna, after the end of day's play, has said that he's having a back spasm, possibly because of carrying the entire bowling, should I say bowling unit or the entire team for this series. So we will quickly discuss the review of day 1 and day 2 of SCG test. The way it is going looks like tomorrow is going to be the last day. So we have Ranga and Kaushik. So welcome to Beyond Boundary. So what is happening? இது இன்னும் சிட்னிக்கு பதிலா வேற எங்கேயா பர்த்ல கேபால போயிட்டாங்களா தவறா? சிட்னி பிட்ச் டிராப் இன் பிட்ச்ன்றதுனால அங்கேருந்து ஏதாவது பிட்ச் கொண்டு வந்து போட்டுட்டாங்களா? டிரான்லாம் பேசணும் நம்ம. 4th 5th டே மழைன்னாங்க, சரி அது வரைக்கும் போனாதானே மேட்ச் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. What is happening with the pitch before we... Wait. I will definitely not be happy to start it off with the topic of wicket. இந்தியாவோட 10 விக்கெட்டை நான் அப்படியே லைனா சொல்றேன். எந்த விக்கெட்ல ஜெய்ஸ்வால் தவிர சர்ஃபேஸ் பிளேட் ரோல் நீ சொல்லு. சரி, ஓகே. அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் 10 விக்கெட் அப்படியே தான் போச்சா? See, the point is simple. This is not a typical Sydney wicket. That's all we are trying to say. சர்ஃபேஸ்னால ரெண்டு நாள்ல 3 இன்னிங்ஸ் போயிருக்குன்னா I will never agree because of batting quality. அவ்வளவுதான். Both the teams did not show discipline with the bat. அவ்வளவுதான் ரீசனே தவிர இந்த விக்கெட் இல்ல. ஆஸ்திரேலியா ஓகே ஃபைன். இந்தியாக்கு I will accept your point. Maybe lot of wickets in the first innings தேவையில்லாம விட்டாங்க. ஆஸ்திரேலியாக்குமே நான் வரேனே. நேத்தி நம்ம பேசினோம் கவாஜாவோட விக்கெட் ஃப்ரண்ட் ஃபுட் பால் பேக் ஃபுட்ல போய் ஜம்ப் பண்ணிலாம் செகண்ட் Next. Labuschagne, morning I told it, excellent ball. Steven Smith again same problem. Greaseல ஸ்டக் ஆன இடத்துல கால் ஒரு இன்ச் கூட மூவ் ஆகாம ஆன இடம் அது. ஐ மீன் லிட்ரலி ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இப்பெல்லாம் என்ன ஆனாலும் விக்கெட் விழுந்தாலே சர்ஃபேஸ் மேல பழிய போட்டுடுறோம். டெக்னிக்ன்ற ஒரு கான்செப்டே மறந்துடுறோம். கிரிக்கெட்ல டெஸ்ட் கிரிக்கெட்டோட பேசிக் பிரின்சிபல் என்னது? ப்ராப்பர் டெக்னிக்கு, பாலை விடணும், 4th 5th சேனல்ல நல்ல காரிடார்ல போட்டா விட்டு ஆடணும்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தானே டெஸ்ட் மேட்ச் ஆடிருந்தீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படித்தானே ஆடிருந்தீங்க. இப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் கிரிக்கெட், இன்டென்ட் கிரிக்கெட்னா கிரிக்கெட்ல ஃபாஸ்ட் ஆடணும், மொத்த பழியும் தூக்கி ஏதாவது ஒரு பலிகார்டு வேணும்னா ஸ்கேப் கோட், நீ வா, நீ போ, அந்த சர்ஃபேஸ் வா, ஓ மேல கொஞ்சம் பச்சையா இருக்கு, ஓ மேல தான் இஷ்யூ. புரியல எனக்கு. இதை விட பச்சையான விக்கெட்ல எல்லாம் லார்ஜ்ல நம்ம 350 ரன் அடிச்சோம். முரளி விஜய் ஒரு 95 அடிப்பான், ரஹானே 100 அடிப்பான். ரன் எல்லாம் அடிச்சிருந்தா இருந்தோம். பிரச்சனை என்னன்னா பேட்டிங் குவாலிட்டி. இட்ஸ் நாட் அபவுட் த சர்ஃபேஸ் எவ்ரி டைம். இல்ல, ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டிஸ்மிஸல்ல அவுட் ஆனோம். என்ன சொல்றீங்க? ஸ்லிப்ல எட்ஜ் கொடுத்தாலும் சர்ஃபேஸ் இல்ல, டெக்னிக் இல்லன்றீங்க, தூக்கியும் அடிக்கூடாதுன்றீங்க. வர எல்லா பேட்ஸ்மேனும் 100 அடிக்க முடியாதுக்குன்னு. வர எல்லா பேட்ஸ்மேனும் 100 அடிக்க வேணாம். ஆனா வர எல்லா பேட்ஸ்மேனும் 75-80 பால் ஆடி 40 ரன் அடிக்கலாம்ல. சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றத நம்ம மோட் ஆஃப் டிஸ்மிஸல் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. இப்ப இந்த நிதிஷ் ரெட்டி எக்ஸாம்பிள் கூட செகண்ட் இன்னிங்ஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. பயங்கரமா சீமாச்சு, ஃபுல்லா அவனை டை டவுன் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, தூக்கி அடிச்சு அவுட். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தூக்கி அடிச்சதை மட்டும் பார்த்துட்டு சர்ஃபேஸ் எதுவுமே இல்ல, டிஃபென்ஸ் ஆடி இருக்கலாம் சொல்ல முடியாதுல்ல. சர்ஃபேஸ் பிளேயர் ரோல், அவுட் ஆன பால் சர்ஃபேஸ் பிளேயர் ரோல். ரொம்ப சிம்பிள். அதே ஷாட்டை நிதிஷ் ரெட்டி அலாங் த கிரவுண்ட் பவுண்டரி அடிக்க ட்ரை பண்ணி இருந்தானா அந்த இஷ்யூ வந்திருக்குமா? இட் வாஸ் ஆன் த ரைஸ் ஷாட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே ஆன் த ரைஸை எதுக்கு ஏர்ல ஆடணும்? அப்புறம் எதுக்கு ஒயிட் ஸ்ப்ரெட்டான ஃபீல்டு எதுக்கு இருக்கு? கவாஸ்கர் ஸ்டூபிட்னு கத்துன ரீசன் அதுதான். ஹி இஸ் நாட் சேயிங் ரிஷப் பண்ட் ஷுட் நாட் ஹிட் 6. செகண்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவன் சொன்னதும் அதுதான். அந்த ஷார்ட் பால் ஹாஃப் வாலி, ஒரு ஆஃப் ட்ராக்கரை நீ பவுண்டரியோட அடிச்சாலும் கிரவுண்டோட அடிச்சாலும் 4 ரன் கிடைக்க போகுது. அந்த எக்ஸ்ட்ரா 2 ரன் எதுக்கு பாக்குறீங்க? டெக்னிக்கல் இஷ்யூ இல்ல அப்ரோச் இஷ்யூ தானே தவிர திஸ் இஸ் நாட் a issue from the surface. சரி, good start. We'll go into the first innings quickly. So what about India batting? Almost I think you have summarized effectively. A lot of players throwing away the wickets for non-wicket taking deliveries. இது விராட் கோலி நான் மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு I will take the team along னு சொல்லிட்டு நிதிஷ் குமார் ரெட்டியும் I think he followed his footsteps ன்னு நினைக்கிறேன். விராட் கூட பரவாயில்ல. மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஸ்டஃப் ஃபார் சுப்மன் கில்ஸ். பட் அதை பத்தி பேசணும்னே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு அந்த வடிவேலு ஒரு காமெடியில சொல்லுவான், நீ வாடா நீ பின்னாடி போய் ஏரியாக்குள்ள போய் குடல உருவிட்டு விடுவானுங்க. அந்த மாதிரி ஸ்டீவன் ஸ்மித்னு ஷார்ட் ஆடுறான்னு சொன்னா ஆடிடுவான் இவர் இறங்கி போய். எனக்கு புரியல, ஏன்டா அது ஒரு வீடியோ வேற கட் பண்ணி போடுறீங்க.
பட் ஸ்டார்க் கொஞ்சம் ஆஃபா போடுற மாதிரி இருக்கோ. மேபி ஸ்டார்க் தான் போய் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன், டே என்னால 25 ஓவர்லாம் போட முடியாது, பிச்சு கொஞ்சம் கிளீனா வச்சுக்கோ, நான் கம்மியா போலிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டானா என்னன்னு தெரியல. என்ன சொன்னாலும் ஐ திங்க் இந்தியா த்ரோ அவே பண்ணிட்டாங்க விக்கெட்ஸ்ல. அதனால அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. மேபி KL ராகுல் மட்டும் வேணா சாஃப்ட் டிஸ்மிசல். அதை தவிர்த்து விராட் கோலி அந்த அப்படி பார்த்தா இப்ப விராட் கோலி த்ரோயிங் அவே விக்கெட் ஃபார் 3-5 years. யார் இல்ல No, I think the difference, no, there is a difference. Throwing away, we are saying in this compared to other innings, simply because he has played 80 balls, 90 balls. இதே வந்து நீ ஃபர்ஸ்ட் ஓவர்ல பண்ணு, செகண்ட் ஓவர்ல பண்ணு, then it is not throwing away. After 90 balls you do the same thing, it is throwing away. So what about the end of day's play? நல்ல ஒரு சினிமால வந்து ஒரு இன்டர்வல் விடுற மாதிரி நம்ம கான்ஸ்டஸ் தம்பி gave some good content. What do you think? I don't think he should have come in at all. Bumrah, Kadupana, okay, fine. He was gesturing. He was talking to umpire, he was talking to Khawaja. ஏன் கவாஜாக்கு வேலை இல்லையா, அம்பையருக்கு வாய் இல்லையா? இவன் என்னத்துக்கு தேவையில்லாம உள்ள வரலாம்? அதெல்லாம் தான் வயசு கோளாறு, மூடிட்டு இருக்க வேண்டியது. அதாவது கடைசியில சும்மா இருந்த கவாஜா வச்சு செஞ்சு விட்டான். இல்ல 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இது கான்ஸ்டஸ், அது அவன் பண்ணா அப்படின்னா அது அவன் பேசுறதுல 1 minute போகும். அதுதான் ஐ திங்க் he should have seen. சும்மா போய் தண்டத்துக்கு வாங்கி விடுறதுக்கு அவன் பண்ணிருக்க மாட்டான். செகண்ட் பாயிண்ட், பும்ரா வந்து கான்ஸ்டஸ் ட்ரிகர் பண்ணதுனால தான் பும்ரா பயங்கரமா போட்டான்றது. எப்படி பும்ரா அதுதான் போட போறான், இல்லாட்டி இந்த 0 for 100 போட போறான். ஒத்துக்கிறேன். பட் கான்ஸ்டஸ் பண்ணது just added to what Pujara did. பேசிக்கா 2 பேருமே they wanted to make sure that is the last over of the day. அதான் 2 பேரும் பண்ணாங்க. பும்ரா ஹீட் அப் ஆன கையோட கவாஜா பிளேட் a bad shot. ஒரு மாதிரி வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல ஜாலியா டிஃபென்ஸ் ஆட வேண்டிய பால பின்னாடி போனா எடுத்தவனே ஆப்வியஸ்லி அந்த ஹீட் ஆஃப் மொமெண்டம்ல எவ்ரி கோலி மாதிரி ஒருத்தன் டீம்ல இருக்கச்சே வந்து எல்லாரும் கம்னு இருக்கவே மாட்டாங்க. பும்ரா ஃபயர் அப் ஆச்சு, என்டையர் ஸ்டேடியமும் ஃபயர் அப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுதான் வந்து நீ வந்து நான் ஒத்துக்கிறேன், பும்ரா எப்படி இருந்தாலும் அப்படிதான்டா போட்டிருப்பானு. பட் இன்னைக்கு காலையில நீ வந்து பார்த்தனா கிரிக்கெட் இன்ஃபோல கூட போட்டிருந்தான், today morning session was the loudest in this entire series. The slip cordon was the loudest in the entire series. So it fired up the team as a whole. நீ வந்து ஒரு சிராஜ் வந்து ஒரு டிராவிஸ் ஹெட்டுக்கு போட்ட பால், ஒரு சிராஜ் வாஸ் லைக் fully fired up. எனக்கு பிரசித் கிருஷ்ணா போலிங்க பத்தி சொல்ல தெரியல. அதாவது வந்து ஒரு 10 பால் ஷார்ட்டா போடுறான், ஃப்ரண்ட்ல போட்டா நல்லா சீமாவது விக்கெட் எடுக்கிறான். பட் திருப்பி எதுக்கு போய் திருப்பி அந்த 10 பால் ஷார்ட்டா போடுறான்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே போடேன்டா எல்லா பாலும் அப்படின்றது எனக்கு புரியல. In fact, because you spoke about Siraj, I'll just still what we were discussing today morning. நிறைய பேருக்கு வந்து சிராஜ் இன்னைக்கு சூப்பரா போட்டான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பேசிக் டிஃபரன்சஸ் இந்த பரத் அருண் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட் சிராஜ் டிஸ் he bowled the scramble seam. ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஆஃப் கட்டர்ஸ் வந்து இந்த 2021 லாஸ் நம்ம 260 டிஃபெண்ட் பண்ணுவோம். அங்க போட்டு ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விக்கெட் எடுத்தான். இந்த மொயின் அலி, சாம் கரன், ஆண்டர்சன் எல்லாம். இதை லாஸ்ட்ல ஸ்லோப்ல யூஸ் பண்ணு பரத் அருண் சொன்னதை வாழ்க்கை ஃபுல்லா யூஸ் பண்ணி ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு நிப்பாக்கர்ஸா போட்டு இன்னைக்கு மார்னிங் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஐ திங்க் அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டாஸ்ட் இன்னைக்கு சிராஜ் சீம்ல ரிலீஸ் பண்றான், அதனாலதான் அவனுக்கு அவுட் ஸ்விங்கர்ஸ் நிறைய போகுது, நிப்பாக்கர்ஸ் இல்லாம இல் பி வெரி குட்னு சொன்ன. 2வது பால் கான்ஸ்டாஸ் அவுட், அடுத்த ஒரே அதே ஒரே எனக்கு தெரிஞ்ச டிராவிஸ் ஹெட் அவுட். இவ்வளோ நல்லா சீம்ல போடுறடா, எதுக்குடா பேசிக்கா அப்ரிசியேஷன்ஸ் டு தி சப்போர்ட் ஸ்டாஃப். சம்மன் ஹஸ் டெஃபினட்டா போய் அவங்ககிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நீ இந்த தப்பு பண்ற, உனக்கு சீம்ல போடலாம், இந்த விக்கெட்ல பால் ஸ்விங் ஆகும் சொல்லி அவன் மைண்ட் அழகா பேசியிருக்காங்க. கிரெடிட் டு எனி ஒன். ஐ மீன் யாருன்னு தெரியல, த சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு பிக் கிரெடிட்ஸ். ஏன்னா அந்த ஸ்பெல் டிஃபைன்ட் த டே டுடே. பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் சில பால்ஸ் ஸ்டில் அந்த ஒரு பேக் ஆஃப் லைன்ஸ் அவனுக்கு ஒன் திங் ஹஸ் லேர்ன்ட் இஸ் நீ மேல போட்டா நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு போட்டு கண்டிப்பா 3 விக்கெட் எடுத்தான். குரூஷியலான டைம்ல நல்ல பிரேக் த்ரூஸ் கொடுத்தான். அப்ரிசியேஷன்ஸ் டு பிரசித். ஆனா ஸ்டில் அவனால அந்த பேக் ஃபுட்ல சில பால்ஸ் போடுறதுலேருந்து வெளில வர முடியல. ஏன்னா he has been used to that hit attack bowler. hit attack bowler-ஆவே he has been grown up and that's how he has been brought up. இந்தியாலயுமே நீ பார்த்தனா அவன் டெபியூ பண்ண இங்கிலாந்து சீரிஸ்ல அந்த ஹிட் அட்டாக் வச்சு தான் 3 விக்கெட் 4 விக்கெட் எல்லா மேட்சும் எடுத்தாங்க, 2 பாயிண்ட் டீப் ஸ்கொயர் லெக் வச்சு. ஸோ அதுலேருந்து அவன் டக்குன்னு ஒரே மேட்ச்ல வந்து சடனா ஃபுல்லர் லென்ஸ் அந்த கன்வர்ஷன் கஷ்டப்பட்டான். பட் அந்த கன்வர்ஷன் அவனுக்கு கிடைச்ச பால்ஸ்லாம் சூப்பரா விழுந்தது அவனுக்கு. ஸோ யா இட்ஸ் ஆல் அபவுட் அந்த கன்வர்ஷன்ஸ் குவிக்கான. இன்ஃபேக்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஒரே மேட்ச்ல வித்தின் 20 hours அவனுக்கு அந்த லேர்னிங்கும் வந்து அடாப்ட் பண்ணி 3 விக்கெட் எடுக்கிறான்ற வரைக்கும் டெஃபினட் அப்ரிசியேஷன்ஸ் டு பிரசித் அந்த ஆஸ்பெக்ட்ல. And I think full credits to Nitish Kumar Reddy also. I think he stepped up big time. அது வந்து பும்ரா போயிட்டான் அப்படின்ற ஒரு டைம்ல 137 for 5 அப்படின்ற டைம்ல பும்ரா போயிட்டு அங்கேருந்து 181 ஆல் அவுட் கொண்டு வந்தது வந்து ஐ திங்க் and especially considering the last 2-3 innings their tail has been wagging a lot.
So he took Pat Cummins, he took Stark இல்லையா? So பட் இந்த விக்கெட் ஐ திங்க் டெய்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் வேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அன்லெஸ் பிகாஸ் கமின்ஸும் வந்து he should have taken the attacking approach தான். ஸ்டார்க்கு கமின்ஸ் ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிருக்கணும் இந்த விக்கெட்ல. ஐ திங்க் எட்ஜ் கண்டிப்பா எடுத்துரும். கமின்ஸ் இன்னைக்கு அட்டாக்கே பண்ணல. அவன் ஒரு பக்கம் அந்த பக்கம் வெப்ஸ்டருக்கு ஸ்டாண்ட் கொடுக்கணும், ஒரு ப்ராப்பர் கன்சர்வேட்டிவ் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சான். பட் இந்த விக்கெட்ல நிதிஷ் ரெட்டி இல்ல, யார் போட்டாலும் சீம் ஆக போறது. யூ கேன் சி பியூ வெப்ஸ்டர் ஆல்சோ. பியூ வெப்ஸ்டர் சூப்பர் பவுலர்லாம் கிடையாது, சீம் ஆச்சு கரெக்டான லைன்ல போட்டுட்டே இருந்தா. he took 12 overs to 0 for 29 first innings. No, I think which is what happened for Webster and Gillோட டிஸ்மிஸலும் பார்த்தனா பயங்கர நல்ல சீம் ஆச்சு உள்ள. அதனால தான் வந்து he missed the ball. Again, I am not going to talk about that. அத பத்தி என்கிட்ட கேட்காத, நான் பேசல. No, we spoke about Webster. So I think he's been the, before punt, I think he was the only 50 scorer in this match. So what did he do right? It looked like அவனுக்கு அவ்வளவா ட்ரபிளே ஆகாத மாதிரி இருந்தது. மேபி அவனோட ஹைட் அட்வான்டேஜா, ரைட் ரீச் தான் ஒன்னு ரீச். அவனோட பேக் ஃபுட் கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணேன். அந்த இனிஷியல் ஸ்பெல்ல ஆடச்சே பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜும் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அந்த இனிஷியலா வந்து ஸ்மித் கூட வந்து ஒரு மாதிரி வந்து அட்டாக்கிங் ரூட் எடுத்தான், கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. if you remember, அந்த ஒரே ஓவர்ல பிரசித் 2 பவுண்டரி அடிச்சிடலாம். அந்த டைம்ல இவன் நிறைய பேக் இன்டு த பேக் அண்ட் கிராஸ் போய் நல்ல பேக் ஃபுட்ல வெயிட்ட போட்டு ஆஃப் அண்ட் லெக்ல நிறைய டிராப் அண்ட் ரன்ஸ் ஓடணும். அதுதான் மோர் இம்ப்ரெசிவ், அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அந்த பேக் ஃபுட் கேம் ஆஃப் ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் கெட்டிங் அந்த டிராப் அண்ட் ரன்ஸ் சொல்லுவாங்க பேசிக்கா கிரிக்கெட்டிங் நார்ம்ஸ்ல, அதை நிறைய பண்றத போய் தான் அவன் நல்லா செட்டில் ஆயிட்டான். அண்ட் ஒன்ஸ் அவன் செட்டில் ஆன அப்புறம் யூ சா ரிஷப் அண்ட் வாட் ஹி வாஸ் ஏபிள் டு டு ஒன்ஸ் ஹி செட். ஐ மீன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 6 அடிச்சான், பட் அதுக்கப்புறம் ஒரு 10 ஃபுல் பால்ஸ் ஆனதுக்கப்புறம் ஹி வாஸ் அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸ்ல. அதே தான் இவனுக்கும் ஆச்சு. ஒரு 15-20 பால்ஸ் அவன் செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா he was seeing the ball well. He knew the conditions. Probably நிறைய domestic matches ஆடிருக்கான் அந்த கிரவுண்ட்ல. He knew the conditions, so he was easily able to take it on. Simple bro. Again, proper application, proper technique. இது இருந்தா இந்த விக்கெட்ல ரன் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பண்ட்டும் வெப்ஸ்டரும் தான் எக்ஸாம்பிள். அதுவும் குவிக்காவே ரன் அடிக்கலாம்னு காமிச்சிருக்காங்க. So and I think yeah, we already spoke about tail getting close. And now coming to the last innings, ஒரு 2 நாள்ல வந்து almost today alone is 15 wickets, and if you include both dates is what 26 wickets இல்லையா almost. yeah, so கிட்டத்தட்ட மேட்ச் ஆரம்பிச்சப்ப வந்து இது என்ன வந்து உனக்கு பர்த் மாதிரியே போற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து திருப்பி நம்மளோட செகண்ட் இன்னிங்ஸும் கிட்டத்தட்ட வந்து பர்த் மாதிரி போகாம நம்மளோட செகண்ட் இன்னிங்ஸ் அட்லியன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ த ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படியே இருந்திருக்கு. ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதுதான் வந்து மேட்சை டிசைட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஒன் கிளியர் ஸ்டார்க் டிஃபரன்ஸ் வாஸ் இன் த என்டையர் கேம் பிளான் ஆஃப் இந்தியா when they came out for the second innings. It was visible. It was not only punt, it was everyone. So even Virat Kohli shredded his game of leaving outside balls, and the MCGல first inningsலயும் சரி இந்த first inningsலயும் சரி ஆன கேம் கம்ப்ளீட்டா விட்டான் விராட். He was just trying to go on the, he short of played that ஸ்லாப் டு த மிட் ஆன் கே, அந்த மாதிரி ஷாட்லாம் வந்து கடைசியா அவன் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல தான் ஆடினான். இந்த சீரீஸ்ல ஒரு ஷாட் கூட ஆடல அந்த மாதிரி அவன். So what do you think about that change in plan or approach by India? Like everyone was going for runs, even for that matter KL Rahul. Perfect approach. I think அது பண்ணதுனால தான் ஐ திங்க் இந்தியா இஸ் வேர் தே ஆர் நவ். இல்லாட்டி அந்த 140 ரன்ஸ் பேசிக்கா மோட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் வெறும் ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் பார்த்தா என்னடா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், எக்ஸப்ட் ஃபார் KL ராகுல். பட் அந்த இம்பாக்ட் இருந்ததுனாலதான் ஐ திங்க் 140 பண்டோட 60 அப்படியே டுக் தி கேம் அவே. ஐ திங்க் திஸ் இஸ் நோ ஸ்ட்ரைட் அவே கேம் வந்து இந்தியா ஹேண்ட்ஸ்ல இருக்கு. coming back. First is there is one big variable, whether Bumrah is going to bowl or not, we don't know. Everything is subject to that. If Bumrah is available, I am very happy with 210, 220. I will be very happy to bowl out Australia. 150 score wins. Boss, no, not agreeing. 150 wicket la kadayave kadayadu idu. See, Timo solren, one batsman scoring 70 illa one partnership of 80 90 is what will decide this match. ரெண்டு டீமுக்குமே அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிடைக்கல. ஒரு பேட்ஸ்மேன் 70 80 இல்ல ஒரு குட் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 80 90 ரன்ஸோ ரெண்டு டீமுக்கும் ஃபர்ஸ்ட் அமையல. That is what is needed in chasing 200 runs in the wicket. This is not a day 4 day 5 wicket.
Day 2 and day 3 are generally very good to bat in Sydney. இன்னைக்கு second half of the day பாத்தீங்கன்னா இந்தியா just they were looking for runs. பண்ட் அவன் எவ்வளோ ஸ்கிராச்சியா இருக்க முடியுமோ அவ்வளோ கிளீனா அடிச்சான். ஐ மீன் அடிக்கலான்னு சொல்லல, பட் ஸ்டில் த விக்கெட் வாஸ் ஹெல்பிங் ஹிம். நீங்க சொல்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரா சீம் அண்ட் பவுன்ஸ் நேத்து இருந்த மாதிரியோ இன்னைக்கு மார்னிங் இருந்த மாதிரியோ இருந்தா பண்ட் would have not been able to score that freely. So the wicket is definitely easing down. 220 பும்ராவோட ஓகே. இன் கேஸ் இஃப் பும்ரா இஸ் நாட் ஃபிட் இல்லைனா இஸ் ஜஸ்ட் 50-60% ஃபிட் தான்னா ஐ திங்க் 250 இல்லைனா இந்தியாவுக்கு கஷ்டம் தான். See, it all will take. If Pant can do, Travis Head can do. If Pant can do, Webster can do. If Pant can do, Smith can do. இந்த மைண்ட் செட்ல தான் ஆஸ்திரேலியாவும் வெளில வருவாங்க. நான் அதுக்குனால இந்தியா தோத்தே போவாங்கலாம் நான் சொல்ல வரல. பட் ஆஸ்திரேலியாவை இந்த கேம்ல இந்த ரைட் ஆஃப் பண்ண முடியாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். See, maybe இந்த நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆகாம இருந்தானா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Because now it is a situation where like ஒரு விக்கெட் win the tail என்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு we are just 146. அது நமக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேற இல்ல. நம்மளுக்கு பேட்ஸ்மேன் வேற இல்ல. நம்ம கேப்டன் வித் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த சீரியஸ் வேற இப்ப ஆடுவாரா மாட்டாரான்னு வேற தெரியல. இதுல முக்கியமான இருக்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி வில் டெல் பண்ட் ஓட 60 தான் வந்து இந்த மாதிரி கேம் எடுத்து வந்தது. ஃபார் மீ ஐ திங்க் பார்ட்னர்ஷிப் தான். ஐ திங்க் அதுதான் கேம் இன்னும் நல்லா இந்தியா பக்கம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. எந்த பார்ட்னர்ஷிப் சொல்ற? நிதிஷ் ரெட்டி அண்ட் ஜடேஜாஸ் பார்ட்னர்ஷிப். என்னடா பார்ட்னர்ஷிப்? ஒண்ணுமே இல்லையடா அதுல. 10 ரன் கூட அடிக்கல. எக்ஸாக்ட்லி தட் இஸ் மை பாயிண்ட். டிஃபென்ஸ் ஆடி பேசிக்கா பண்ட் 11:30 அவுட் ஆனா. ட்ரிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் அவுட் ஆனா. அந்த லாஸ்ட் ஹார்ல ஒரு குவிக் விக்கெட் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்திருந்தா டோட்டலா கேம் அப்படியே மாறி இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணுன்னு ஆஸ்திரேலியா தெரிஞ்சிருக்கும். இந்தியா ஸ்டில் இந்த கேம் டைம் ஆடி இருக்காங்க. ரன் வருதோ இல்லையோ டைம் ஆடி இருக்காங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இப்படி அப்படி பாக்குறதுக்குள்ள செட்டில் ஆகிறதுக்குள்ள ஒரு 20-25 ரன்ஸ் வந்துருச்சுன்னா 180 தாண்டிடுச்சுன்னா ஐ திங்க் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக். திங்க் 180 பிளஸ் தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஸ்திரேலியா இஸ் வின்னிங் திஸ் கேம் ஃபார் ஷூர். 180 is 250. சரி, நான் வேணா நடுவுல நின்னுக்கிறேன். ஐ வில் ஃபாலோ P-Dog. I will be at 210. இல்ல நான் வெரி கிளியர். இஃப் பும்ரா இஸ் நாட் அவைலபிள் 250 கண்டிப்பா வேணும். இஃப் பும்ரா இஸ் வெரி குட் அண்ட் கம்ப்ளீட்லி ஆன் அண்ட் குட்னா எனக்கு தெரிஞ்சு 210 220 இல்லாமலாம் they won't be bro. Again it's all about one innings or one partnership that will decide. பும்ரா can't bowl all the 50-60 overs and சிராஜுக்கும் பிரசித்துக்கும் ஒரு பேட் ஸ்பெல் வந்து பேசிக்கா this is very similar to India 2010ல செகண்ட் டெஸ்ட் மேட்ச். India will chase 200 runs in Bangalore. புஜாராவோட டெபியூ டெஸ்ட் மேட்ச். India will be 30 for 3 on over. புஜாரா will come. சச்சின் ஒரு சைடு நிப்பான். பட் புஜாரா ஒருத்தன் ஒரு 70 அடிப்பான். அவன் அவுட்டா வச்சு இந்தியா ஸ்டில் நீடட் 50 ரன்ஸ். பட் அந்த 70 ரன்ஸ்ல கேமோட ஃபேக்டரே டிசைட் ஆடும். அங்கிருந்து சச்சின் ஒரு 3 6 டக்குன்னு அடிச்சு மேட்சை முடிச்சிருவாரு. இதுதான் கேம் போகும். ஒரு கம்மி டார்கெட்னு வரச்சே இட்ஸ் ஆல் அபவுட் ஒன் இன்னிங்ஸ் இல்ல ஒன் பார்ட்னர்ஷிப் தட் கேன் டிஃபைன் தி என்டையர் கான்டெஸ்ட். கரெக்ட். சோ லோ ஸ்கோரிங் இருக்கும்போது லோ ஸ்கோரிங்ல சேஸ் பண்றது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால தான் அந்த 180 நான் கரெக்ட். ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து இஃப் தே ஹேவ் தி மைண்ட் செட் ஆஃப் போய் அடிக்கிறோம் 3-1 அடிக்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வருவாங்க. பட் ஐ திங்க் கான்ஸ்டன்ட் சுத்தலுக்கு கவாஜா இன் நிக் 10 for 2னா கேம் க்ளோஸ்ட். அதுவே கான்ஸ்டன்ட் எம்சிஜி மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 60 for 1 செட் பண்ணி குத்துறானா முடிஞ்சிச்சு கேம். It's all game. I think that is where the opening spell of Bumrah is going to be very, very, very critical, and we don't know what is going to be. Bumrah is going to bowl or not. அதுதான் அவனோட availability தெரியல. பேக் பேட்ஸ்மேன் 1% ஃபிட்டா இருந்தா கூட I think he will be ready to bowl ன்னு தான் நினைக்கிறேன். I think he will not sit out. Problem is தெரியல. I don't know whether they will risk. Okay, yeah, maybe they will risk Champions Trophy is only 4 matches. Mohammad Shami is available. So anyway, next test match is only in England. இதுக்கப்புறம் IPL தான் வந்து next major tournament except for Champions Trophy. மெடிக்கல் டீம் வந்து இவன் போடக்கூடாது, போட்டானா இவனுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஜுரிஸ் டெவலப் ஆகும்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துன்னா they will not allow him to bowl. Let me be very clear. So மேட்ச் ஜெயிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. இதேதான் வந்து 2023 காபா ஷாமர் ஜோசப்க்கு டோட்டலா ரூல்ட் அவுட்னு சொன்னாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவன் பண்ணா. சேம் வில் பி தி சிச்சுவேஷன் ஃபார் பும்ரான்னு எனக்கு தோணுது. Thank you. We have got a new India supporter. நான் கஷ்டப்பட்டு ப்ளூ எல்லாம் போட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் ப்ளூவா இருக்காங்க. நானும் ப்ளூ தான் நியூட்ரல். நானும் ப்ளூ தான் போட்டு வந்திருக்கேன். Fine. So we'll see. So Ranga says 180, Kaushik says 250, I am saying 210, 220. 250 without Bumrah da clean ah sollu. So 250 without Bumrah, 210 with Bumrah. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு.
So thank you, viewers. Thank you for your time. Exciting match, exciting finish to the series. Let's see what அது happens. Whether India ஒரு படத்துல continues ஒரு with the 10 இன்டர்வல் year history. விடலாம், படத்துக்கு ஒரு இன்டர்வல் விடலாம், 2 இன்டர்வல் விட்டு நாளைக்கு காலையும் மொத்த பேர் 5 மணிக்கு அலாரம் வைக்க வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. இல்ல அதுல இன்னொன்னு என்னன்னா ஒரு வாட்டி முடியும் போதும் நெக்ஸ்ட் செஷன் இஸ் கோயிங் டு டிசைட் த மேட்ச், நெக்ஸ்ட் செஷன் இஸ் கோயிங் டு டிசைட் த மேட்ச். எவ்ரி செஷன் ஹஸ் பீன் ஆக்சுவலி வெரி வெரி வெயிடா அலாரம் காலைல 5 மணிக்கு எல்லாரும். அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுல எப்பவுமே ஒரே பேச்சு தான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த நிலையத்தில் முதுகுல ஏத்துற மாதிரி இன்று போய் நாளை வா. Thank you for your time. If you like the content, follow Beyond Boundary, like, comment, share and subscribe. Thank you. Signing off.